வெல்கம் டு ஆல் சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் எஸ்ஜே. இப்போ இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு 500 மீட்ரு தான் வரும். மெயின் ரோட்லேருந்தே ஒரு 500 மீட்ரு தான் வரும். ரொம்ப பக்கம். 860 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஏரியா. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா வரும். கீழே ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், கிச்சன், கார் பார்க்கிங்கு, மேலே வந்து ஒரே ஒரு பெட்ரூம். ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 ஃபீட் ரோடு, அதிலே அதிகமாக தான் வரும். வெளியே பார்த்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரீசேல் ஹவுஸ், ஒரு 6 இயர்ஸ் ஓல்டு ரீசேல் ஹவுஸ். ஃபுல்லாக மணலில் கட்டினாங்க. ஓன் யூஸ்க்காக பார்த்து கட்டி இப்போ ஏதோ வாங்கின வெளிநாடு போயிட்டாரான், அதனால் சேல் பண்ணுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கோடு வந்துடும். நல்லா இது இருக்கும்போது தான் போகும். இது வந்து கார் பார்க்கிங். அழகாக நீங்கள் ஒரு பெரிய காரே விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா பெரிய ஸ்பேஸான கார் பார்க்கிங் இருக்குது. 3 ஃபேஸ் சிபி கனெக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு வந்துடும் இந்த வீட்டுக்கு. ஸோ நீங்கள் 80% லோன் போட்டதுனால லோன் போய்க்கலாம். என்னுடைய பட்ஜெட் பார்த்திங்கன்னா 80 lakhs சொல்கிறாங்க, பேசிக்கலாம். இது இந்த வீட்டோடைய ஹால். டிவி யூனிட்டுக்காக இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பிவிசியில் வந்து கபோர்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கும். ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கிச்சனு, ஒரு பெட்ரூம் சைஸில் கிச்சனே கொடுத்துருக்காங்க. நிறைய கபோர்டு, கிச்சனு. 8x10, சரி 10x10 சைஸ் இருக்கும் இந்த கிச்சன் சைஸ் மட்டுமே. அந்தளவுக்கு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அழகாக இங்கே டைனிங் ஹால் போட்டு இங்கே இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டெப்ஸ் உள்ளே வரும். உள்ளே வந்து மேலே போனோம்னா மேலே வந்து ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் வரும். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பெட்ரூம். இது ஒரு 10x12 அந்த மாதிரி சைஸில் வரும். இது வந்து பெட்ரூம்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட் ஒர்க் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம் ஒன்று வரும். வெஸ்டர்ன் டாய்லெட், சாரி இந்தியன் டாய்லெட்டோட காமன் பாத்ரூம் ஹாலில் இருக்கும். சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் செட்டப். எல்லாம் மெயின் ரோடு காமாட்சி கோயிலுக்கு பக்கத்துலேயே கேட்டிருந்தீங்க. அதனால் இந்த வீடு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம். ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் நடந்தே போயிடலாம். 5 நிமிஷம் கூட நடந்தே போயிடலாம் கோயிலுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இன்னொரு பெட்ரூம். இதுக்கு வந்து அட்டாச்ட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பர்ப்பா. இது வந்து இந்தியன் வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு வந்துடும். சின்னதாக ஒரு வெளியே வந்து பார்த்திங்கன்னா இது வெளியே இது வரத்துக்கு வழி. மொட்டை மாடின்னு சொல்ல முடியாது, பால்கனின்னு சொல்லலாம். அது அவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்க வெளியே. இது வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சு துவைக்கிறதுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்கான ஒரு இடத்துக்கு தனியாக ஷீட் போட்டு கொடுத்துருக்காங்க டீசெண்டாக. நீங்கள் இதை வந்து இது மேலே வந்து மாடியை அக்சஸ் பண்ணணும்னா சின்னதாக எங்கள் லேடர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இது வந்து ஈவினிங் டைம் சிட் அவுட் ஏரியா, பால்கனி, நல்லா பெரிய பால்கனி. வீடு சுற்றி ஃபுல்லாக வீடுங்க இருக்கும். இது வந்து சிஎம்டி அப்ரூவ்டு லேஅவுட்டே வந்து சிஎம்டி அப்ரூவ்டோடு வரும். லோன் ஃபெசிலிட்டி 80% பண்ணிக்கலாம். இந்த வீடை பற்றின மேலே எதனா உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட்ஜெட் வந்து 80 lakhs சொல்கிறாங்க. குறைப்பாங்க, நிறைய குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் எமர்ஜென்சியில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்கள்கிட்ட எதனா வீடு, லேண்டு அது மாதிரி எதனா இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். சிறந்த முறையில் எதனா பண்ணிக்கலாம். வீடு ஃபுல்லாக சுற்றி சரௌண்டிங் ஏரியா.
தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் எ நைஸ் டே.